இன்றைக்கி வந்து நம்ம கண்ணதாசன் நூல் தான் பார்க்குறோம். கண்ணதாசன் நூலில் மொத்தம் ஒரு 21 நூல் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து ஒரு படமாக வந்து பார்த்துப்போம். இந்த படத்தில் தான் நம்ம வச்சு பார்க்க போகிறோம். இப்போ இதை பாருங்களேன். நம்ம இந்த சிலுவை எடுத்துக்கிறோம். இயேசு காவியம், பேனா நிப்புங்க, அது பேனா நாட்டியம். இயேசுனால என்ன ஞாபகம் வரும்? வேளாங்கண்ணி திருவிழாவா? வேளங்குடி திருவிழா. இப்போ இது இயேசு வந்துட்டார். இப்போ நம்ம மதம் அர்த்தமுள்ள இந்து மதம், அதுக்காக இந்த சிம்பிள் போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு மதம் மிஸ் ஆகுதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வந்துட்டாங்க. ஸோ அனார்கலி, இவங்க உண்மையான பேர் அம்பிகா, இவங்க அழகாக இருக்காங்க, அழகு தரிசனம். அதுக்குனாலே லவ் வந்துடும், சேரமான் காதலி. அப்போ ஒரு டைலாக் பேசுவாங்க, சந்தித்தேன் அவளை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். அதான் சந்தித்தேன் சிந்தித்தேன். இப்போ இவள் கையில் ஒரு விளக்கு வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்து விளக்கு மட்டுமா சிவப்பு? நமக்கு தோணும், சே அந்த பொண்ணு கூட தான்ப்பா சிவப்பு, விளக்கு மட்டுமா சிவப்பு அப்படிலாம் பேசலாம். ஏன்னா ஒரு ஃபண்ணுக்காக டைலாக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. விளக்கு மட்டுமா சிவப்பு அப்படின்றது தான் இவர் எழுதுனது. இப்போ இவங்க பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? டூயட் ஆடுவாங்க. அந்த மாதிரி இடம், ஆயிரங்கால் மண்டபம், அப்புறம் 1000 தீவு, அடுத்து ஊமையன் கோட்டை, சிவகங்கை சீமை, பாரிமலை கொடி, இது எல்லாமே ஸ்பாட்டு தான். நீங்கள் பாருங்களேன், இது சிவகங்கை சீமைனா அது ஒரு இடம் தான், ஊமையன் கோட்டை ஒரு இடம் தான், இது எல்லாமே ஒரு இடம் தான். ஆயிரங்கால் மண்டபம், தீவு, பாரிமலை, அப்புறம் ஊமையன் கோட்டை, சிவகங்கை, இது எல்லாமே ஒரு இடம் தான். நீங்கள் இதை இடமா தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். கதைக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த லவ் ஸ்டோரி அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த லவ் ஸ்டோரி அப்படின்னே தனியாக இருக்கும். ராசதண்டனை இது ஒன்றும் இல்லை, கம்பரெல்லாம் அந்த கதையில் தான் வருவார். கம்பரோட பையன், அப்புறம் அந்த அவங்க ராஜாவோட பொண்ணுக்கு வந்து லவ் ஏற்படும் இல்லையா, அதான் நம்ம அம்பிகாவதி அமராவதி, அந்த ஸ்டோரி தான் இது. ஆட்டநத்தி ஆதிமந்தியும் நீங்கள் கேட்டுக்கோங்க, யூடியூப்பில் போட்டிங்கனாலே அந்த ஸ்டோரி வரும். மாங்கனி, இது எல்லாம் லவ் ஸ்டோரி. இதோட பயோகிராஃபி என்ன அப்படின்னா வனவாசம். இங்கே நம்ம வனவாசம் வந்து கண்ணதாசன் பயோகிராஃபி பார்த்தோமா, அதே மாதிரி போன வீடியோவில் முடியரசனோட பயோகிராஃபி நான் சொல்லியிருந்தேன். யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். வாழ்க்கை பயணம் அப்படின்னு முடியும், ஓகேவா? நீங்கள் கண்டுபிடிங்க. இதில் எக்ஸஸாக இருக்கிற டேட்டா, இவர் கவிதாஞ்சலி எழுதியிருக்காரு. கீதாஞ்சலி யார் எழுதினது? ரவீந்திரநாத் தாகூர். இதில் இவரோட சேரமான் காதலிக்கு 1980 சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்குங்க. இயேசு காவியம் தான் இவர் கடைசியாக எழுதின புத்தகம். இந்த மாதிரி ஏன் படம் போட்டேன் அப்படின்னா, இது ரெக்கார்ட் பண்ண ஒரு 2.5 நிமிஷம் ஆச்சுங்க. ஆனால் அந்த படமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 5 நிமிஷம் கூட அதிகம் தான். விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டில் நம்ம இந்த விளையாட்டையே வந்து கொஞ்சம் ஒரு 2-3 வாட்டி இதை நீங்கள் பார்த்துடணும். இல்லை நீங்கள் இப்போ ஒன்ஸ் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மனசுக்குள்ளேயாவது இந்த ஒரு கார்ட்டூன்லாம் நம்ம நினச்சி பார்ப்போம்ல, அந்த மாதிரி இந்த பிக்சரை மட்டும் நினச்சாவது பார்த்துக்கோங்க. அப்போ தான் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ணலை அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ரிவிஷன் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.